விசிக கட்சிக்காரங்களுக்கு, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்களுக்கு முன்னாடியே தெரியும், எப்படியாச்சும் தலைவர் திருமாவளவனை விடுதலை சிறுத்தைகள் இருந்து பிரித்து கொண்டு போய் ஆதவ அர்ஜுனோட்ட சேர்த்துறணும், அல்லது ஒரு சினிமா கேங் இயங்குது அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துறணும், விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களை எல்லாம் அங்கே ஆக்கிட்டு அவங்களை தலைவர் ஆக்கிடணும்னு சொல்லி ஒரு கும்பல் வந்து செயல்பட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க ஆளூர் ஷாநவாஸை கார்னர் பண்ணுறாங்க. ஆளூர் ஷாநவாஸ் என்ன பேசிட்டாரு? தலைவர் கலைஞரோட அந்த இறந்த நாள் அன்று அவரோட நினைவை போற்றும் விதமாக 4 நல்ல வார்த்தை பேசிட்டாரு. போன மாதம் வரைக்கும் திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கு ரோல் மாடல்னு சொல்லிட்டு சந்தர்ப்பவாதத்தால் சந்தர்ப்பவாத அரசியலால் இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய வந்ததுனால கொள்கையை மாற்றிக்க முடியுமா, தலைவர் கலைஞர் செஞ்சதெல்லாம் மறக்க முடியுமா அப்படின்னு தான் பேசினாரு. உடனே இந்த விசிகவிலிருந்து திருமாவளவனை எப்படியாச்சும் அப்புறப்படுத்தணும்னு சொன்ன அந்த இன்டலெக்சுவல் கும்பல் இருக்கு பாருங்க, அந்த கும்பலை பற்றி என்ன சொல்கிறது? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் அம்பேத்கரை படித்தவங்கன்னு சொல்லிப்பாங்க, அறவுரையாக அம்பேத்கரை படிச்சிருப்பாங்க. அவங்க தான் திருமாவளவனை எப்படியாச்சும் பிரிக்கணும்னு ரொம்ப மெனக்கட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஆளூர் ஷாநவாஸை பிரிக்கிறதுல அவங்க இறங்கிட்டாங்க. திருமாவளவனுக்கும் ஆளூர் ஷாநவாஸுக்கும் எப்படியாச்சும் சண்டை மூட்டி விடணும். ஆளூர் ஷாநவாஸ் ஆதவ அர்ஜுனா பக்கமும் வரமாட்டார், அந்த சினிமா கேங் பக்கமும் போக மாட்டார் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சதுனால முகநூல் பக்கம் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்டலெக்சுவல்னு சொல்லிக்கிறவங்க எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அந்தளவு கேவலப்படுத்துகிறாங்க. ஆளூர் ஷாநவாஸை டேக் பண்ணி சேரி பக்கம் போயிருந்தா எங்களோட அருமை தெரியும் சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி, சேரிகளாக களப்பணி செய்தவர். இவங்களாம் எங்கேயோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு ப்ரொஃபஸர்னு சொல்லிக்கிட்டு இன்டலெக்சுவல்னு சொல்லிக்கிட்டு யாரையாச்சும் ஒரு அரசியல்வாதி கை காலில் விழுந்து கிட்ட கண்ணு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை வச்சு அப்படியே கொஞ்சம் பெரிய ஃபேமஸ் ஆகிட்டு அம்பேத்கரை பற்றி அறவுரையாக படிச்சுட்டு முகநூலில் இன்ஸ்டாகிராம்லாம் பேசி எழுதிக்கிட்டு அரசியல்வாதிகள் நடத்த ஏதாச்சும் ஒரு கூட்டங்களில் மேடை ஏறி பேசிக்கிட்டு இவ்வளோதான் அவங்களோட அரசியலை. அவங்க மக்களுக்காக ஏதாச்சும் செஞ்சுருப்பாங்கங்கிறீங்களா? எவ்வளோ பேர் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களில் இவங்களிருந்து மேலே வந்திருப்பாங்க. அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே வரணும் அப்படின்னு சொல்லி அரசாங்க திட்டங்கள்லாம் என்னென்ன இருக்குது, இதையெல்லாம் பயன்படுத்திட்டு மேலே நீங்களும் வரணும்னு சொல்லி ஏதாச்சும் இயக்கம் நடத்துகிறவங்க நினைக்கிறீங்களா? உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட மக்களை நினச்சா ரொம்ப துரதிர்ஷ்டவசமாக இருக்குது. அவங்களுக்குன்னு எப்போவுமே நிற்கிற கட்சி திமுக தான். அதுவும் திமுக காரெல்லாம் நிறைய பேர் புலம்புறதை கேட்டால் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான்லாம் திருமாவளவன் சார் அப்படி நினச்சேன் இப்படி நினச்சேன், இப்படி பண்ணுறாரு, என்னமோ டிவிக்கு விஜய்க்கு கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லி நொந்துக்கிறான். நீயா நொந்துக்கிற? இங்கே அனைவருக்குமான இயக்கமாக திமுக இருக்குது. ஒடுக்கப்பட்டவர்கள் இல்லை, அனைத்து தேசிய இனங்களுக்கும் மத சிறுபான்மையினருக்கும் எல்லாரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கும் திராவிட தத்துவம் இருக்குது. நாளைக்கே ஒரு அமெரிக்காக்காரன் கூட நம்ம கூட வந்து சேர்ந்து வாழலாம், ஒரு சீனாக்காரன் வந்து சேர்ந்து வாழலாம், ஒரு கருப்பினத்தவர் வந்து இங்கே சேர்ந்து வாழலாம். எல்லோரையும் அரவணைக்கும் திராவிட தேசம் இங்கே இருக்குது. ஜாதி மத வேறுபாடெல்லாம் அதுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒடுக்கப்பட்டவருக்குன்னு திருமாவளவன் மேலே வரணும்னு ஏன் நினச்சிங்க? திமுககாரன் உங்கள் மேலே தானே தப்பு. இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களை நினச்சா திமுகவை தவிர இந்திய அளவில், தமிழ்நாட்டில் அவங்களுக்கு திமுக இருக்குது, இந்திய அளவில் ஒரே ஒருத்தர் தான் தனியாக போராடிட்டு இருக்கார். அவர் தான் ஆனந்த் டெல்டும்டே. அவரையும் இவங்க எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ணாங்கன்னு தெரியல. எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் இருக்கிற மேடையில் அவரை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க, பார்த்தீங்களா இல்லையா? எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஆனந்த் டெல்டும்டே வந்து அம்பேத்கரிய அறிவுஜீவி. இந்த மாதிரி சந்தர்ப்பவாதிகள், ஒடுக்கப்பட்டோர் பேரை பயன்படுத்தி அரசியலில் பிழைப்பு நடத்தும் பிழைப்புவாதிகளெல்லாம் அவர் கிழிச்சு தொங்க விடுறவர். ஒரு வேளை அவருக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக அவர் அந்த கூட்டத்தில் கலந்துருக்க மாட்டார். இவங்கெல்லாம் யார் என்னன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் அப்பேற்பட்ட தலைவர், அறிவு ஜீவி. அவர் பேரை பயன்படுத்தி, அம்பேத்கர் பேரை பயன்படுத்தி அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி இன்னைக்கு ஆளூர் ஷாநவாஸை அந்த கட்சியிலேருந்து பிரிக்கணும்னு தலைகளாக நிற்கிறாங்க இந்த அறிவுஜீவி கும்பல். விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களே நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் சினிமா போதையில் இருந்தாலும் சரி, அல்லது திமுக எதிர்ப்பு மனப்பான்மை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, இவங்களால உங்களுக்கு சத்தியமாக ஒரு நல்லதும் நடக்காது. தெரிஞ்சுக்கங்க. இவங்க பிழைப்புவாதத்துக்காக உங்களை வந்து பிரிக்கிறாங்க, அவ்வளோதான். நல்லா புரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.